கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கமம் வானொலி மூலியமாய் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். அன்பின் இரக்கமும் உருக்கமும் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, கர்த்தாவே உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறான் எழுதுகிறபடி ஆண்டவரே, அன்பின் தேவன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியமா தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதியபடி ஆண்டவரே, அந்த அன்பை காண உதவி செய்வீராக. எங்களுடைய ஆவியின் மனக்கண்களை திறந்தள்ளும். பரிசுத்தவான்களோட கூட உங்களுடைய அன்பின் நீளமாக நம் உயரத்தை கர்த்தாவே நாங்கள் பார்க்க உதவி செய்கிறாக. நீங்கள் அன்பின் தேவன் என்பதை எங்கள் மனதில் வைத்து நாங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை மையப்படுத்தி பல காரியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஜெபத்தினாலே நம்ம தேவனை தொடர்பு கொள்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளோட கூட தொடர்பு படுத்துகிறார். அவருடைய திட்டங்களை நம்மளோட பேசுகிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். நம்முடைய துதிகளை அவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபைக்காக, இந்த தேசத்துக்காக, அதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கறதுக்கு அவர் உண்மையாக இருக்கிறார் பாருங்கள். சரியான ஜெபம் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படும் பொழுது அது ஒரு ஒரு வழக்கறிஞருடைய வாதம் மாதிரி பாருங்கள். அது ஒரு நீதிபதியாகிய அந்த ஆண்டவர் பாருங்கள், அந்த வாதத்தை கவனமாக கேட்கிறார். கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிற காரியம் தேவ சுத்தமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற அந்த மெத்தட் ஆஃப் ப்ரேயர் சரியாக இருக்க வேண்டும் பாருங்கள். அறியாமல் உள்ள கணங்களில் தேவன் காணதாக இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம் பாருங்கள். ஆரம்ப காலங்களில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு முறை இல்லாமல் ஜெபித்திருப்போம். நம்முடைய மனக்குமுறல்களை ஜெபித்திருப்போம். அவை எல்லாமே கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அதே ப்ரேயரை நாம் ஆவிக்குரிய காரியங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வளர வளர அதே ஜெபத்தையே நம்ம அப்படியே நம்ம ஏறெடுக்க முடியாது பாருங்கள். சில பேர்லாம் சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்ன வரைக்கும் அப்படியே மனப்படமாக கடன்னு ஜெபம் பண்ணுவாங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க ஆதியில் என்ன ஜெபம் பண்ணுவாங்களோ அந்த காரியத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி அதில் பதில் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்க என்ன அதிக ஆசை வந்துடும் பாருங்கள். ஜெபிக்க ஆசை மட்டும் கிடையாது, பதில் பெற்றுக்கிற காரியங்கள், அதாவது அந்த பதிலை நீங்கள் அது ருசி பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் இன்னும் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய ஜெபம் இன்னும் அதிகமாக வல்லமை உள்ளதாக மாறிடும் பாருங்கள். அதனால் ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். நாம் அந்த ஜெபத்தை மையப்படுத்தி பல சத்தியங்களை, ஜெபத்தை மட்டும் பேசாமல் ஜெபத்தை சுற்றியுள்ள இருக்கிற காரியங்கள், பசுத்தவான்கள் ஒரு அட்வைஸாக கொடுத்த காரியங்கள், தேவன் சொல்லிய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக அந்த கருப்பொருளாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஜெபத்தை நம்ம எடுத்துருக்கோம். அதனால் வெறும் ஜெபத்தை மட்டும் நான் இங்கே போதிக்கவில்லை, ஜெபத்தை சுற்றி உள்ள பல சத்தியங்களை போதிக்கிறோம். தனித்தனியாக போதிக்காமல் அது ஜெபத்தோடு தொடர்பு படுத்தி அதை போதிக்கும் பொழுது இன்னும் நம்ம அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். இன்னும் ஜெபிக்க நம்மளை தூண்டும். இன்னும் ஜெபிக்க ஒரு ஆசையாக இருக்கும். இன்னும் ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது அநேக வார்த்தைகள், அநேக ஒரு இது நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்போ ஜெபிக்கிற காரியங்கள் இன்னும் அதிகமாக நமக்கு பிரியமுள்ள காரியமாக இருக்கும். ஒரு மனசு ஜெபிக்கிறதுங்கிறது ஏதோ கட்டாயத்தினால் போய் தேவ சமூகத்தில் போய் உட்காராமல் நமக்குள்ளே ஒரு தாகம் உண்டாகும். தாகம் உண்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜெபிக்கிற காரியங்கள் இன்னும் தேவனை இப்போ எப்படி பிரியப்படுத்தலாம், இன்னும் தேவ சமூகத்தில் எப்படி தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொள்ளலாம், தேவனை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்ற காரியங்கள் நமக்குள்ளே அதிகமாக உண்டாகும் பாருங்கள். அப்போ நாம் ஜெபிக்க, ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளும் தேவன் மட்டும்தான் இருப்போம். ஒரு வேளை சபையில் கூடி ஜெபம் பண்ணலாம், சகோதரர்களாக கூடி ஜெபம் பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆகும். அப்போ தேவன் அந்த தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இதை தப்பு பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் நோட் பண்ணிகிட்டு இருக்க தேவன் கிடையாது பாருங்கள். நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறதுனால நாம் அப்படியே ஆதியிலே கொண்டிருந்த அந்த அதே ஜெபத்தை பண்ண முடியாது. ஜெபத்தில் மாற்றம் வேண்டும். அதனால் வேதத்தில் பல ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபத்தை சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி நாம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம்னா, இன்றைக்கி ஒரு ப்ரேயர் எடுக்கல, ஒரு ரிக்வெஸ்ட்டை எடுத்து நான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபத்தில் 5வது வசனம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பாருங்கள். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றும் உனக்கு ஒரு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் தமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்.
நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அப்படிங்கிறாரு. இங்கே யோவான் யோவான் வந்து ஒரு சபையிலே வந்து அம்மாள் அப்படின்ற ஒரு சகோதரி, அம்மாள்னா ஒரு லேடி, அதுதான் அம்மான்னு சொல்லி பொதுவாக நம்ம அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்மாள் அப்படின்றாங்க. அம்மாள்ன்றது இந்த இடத்துல நேம் கிடையாது, இந்த இடத்துல ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார். பெண்ணையும் அவருடைய குழந்தைகளையும் வந்து ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படி சொல்லும்பொழுது அவரை பாராட்டி சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து அன்பை கை கொள்ள வேண்டும், நாம் ஒருவர் அன்பை கொள்ள வேண்டும். அன்பை கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய நம்ம கற்பனைகளை கை கொள்கிறோம்ன்றாரு. அப்போ அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்பொழுது அவர் ஒரு வார்த்தையை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ஆதி முதல் நமக்கு உண்டாக இருக்கிற கற்பனையாக இருக்கிறதுன்றாரு. அது வந்து அன்புங்கிறது வந்து இன்றைக்கி வரலை, அது வந்து எப்படி இருக்குன்னா ஆதி முதலே வந்து இந்த அன்பு வந்துட்டு இருக்குது. அந்த அன்பை வந்து நாம் நம்ம கை கொள்கிறோம்னா தேவனுடைய கற்பனைகளை வந்து நம்ம கை கொள்கிறோம் அப்படின்ட்டோம். இன்றைக்கு நமக்கு வந்து கிறிஸ்தவத்தில் மட்டும் கிடையாது, எனக்கும் இன்னும் சில காரியங்கள் வந்து போதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் போகிற சபையில் ரசிக்கப்பட்ட புதுசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்னா, வேதத்தை ரெண்டாக பிரித்தோம்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றோம். இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் வந்து பிதாவாகிய தேவன் தான் வந்து அதில் அதிகமான பங்கு இருக்கும் பாருங்கள். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் காட் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பாவத்தையும் வந்து உடனே தண்டிக்கிற தேவன், அவர் பல காரியங்களை வந்து தண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் அதே தேவன் வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசுவாய் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அன்பின் சொரூபமாக வந்துட்டார், ரொம்ப அன்பான தேவனாக வந்துட்டார். அப்போ அவருக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து போதிக்கப்பட்டிருக்கு. அதனால் புதிய ஏற்பாட்டில் வளர்ந்துருக்க நம்ம வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டோன்றாரு. ஆனால் அது வேதம் அப்படி கரெக்டாக சொல்ல பாருங்கள். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது ஆதி முதல் கொண்டிருக்கிற அன்பு. ஆதியில் வந்து தேவன் எப்படி ஆதாம்கிட்ட அன்பாக இருந்தாரோ அதே தான், அந்த தோட்டத்தில் எப்படி அவரோட அன்பாக இருந்தால் அவரோட உலாவி அவரோட அது ஐக்கியமாக இருந்தாரோ அந்த அன்பின் தேவன் தான் தொடர்ந்து அவருடைய குணம் என்றுமே மாறாமல், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் வந்து அவர் என்ன பண்ணுறார், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருக்கிறார், இன்றைக்கி இருக்கிற நம்ம இருக்கிற காலத்தில் எப்படி தான் இருக்கிறார், எதிர்காலத்தில் எப்படி தான் இருக்கார். கர்த்தரால தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ அன்பினுடைய குணம் வந்து அவர்கிட்ட ஒரு துளி கூட மாறாது பாருங்கள். அதான் புரிஞ்சுங்க, கர்த்தர் நல்லவருங்கிறத வந்து முதல் தெரிந்து கொள்ளும் பாருங்கள். நமக்குள்ள தேவனை குறித்த ஒரு தப்பான ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நாம் தேவனை வந்து ஒரு ஆராதித்தோம், ஒரு சபைக்கு போனோம், அல்லது வந்து ஜெபத்தில் உட்காந்துருந்தோம்னா ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ணுற வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்குது, நாம் தேவனை குறித்து நினைக்கிற அந்த படம், அந்த ஒரு பிக்சர், அவரை குறித்த ஒரு எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போ எண்ணமும் வார்த்தையும் இவையெல்லாம் வேறமாக இருக்கும் பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சரியாக பொருந்தது. அந்த ஜெபத்துக்கு வந்து தேவன் பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ இன்றைக்கி என்னுடைய அப்பா வந்து இருக்கிற, என்னுடைய அப்பா வந்து குறைவுள்ளவர் தான், என்னோடய சொந்த மாம்சரிகம் அப்பா. ஆனால் அவரை குறித்து யாராவது ஒருத்தர் தப்பாக என்கிட்ட பேசுனாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சரிக தகப்பனை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், ஆனால் பரலோக தேவனை விட்டு கொடுத்துறோம். அவரை குறித்த ஒரு தப்பான ஒரு பிக்சரை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சில சபையிலே வந்து சரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை குறித்த ஒரு தப்பாகவே வந்து போதிக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு தேவன் அப்படி கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் நல்லவராக இருக்கிறனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதாம் வந்து அவர் கொல்லலை, அவர் வந்து விரட்டி தான் விட்டார். அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை வந்து நேசிக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு வந்து அந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூட்டங்கள்லாம் வந்து ஒரு காளையாவது ஒரு எருதாவது ஒரு ஆட்டு கடாவது ஒரு புறா குஞ்சாவது அடிக்க சொல்கிறார். ஏன்னா ஜனங்கள் விடுதலையாகப்பட வேண்டும். அந்த பாவமானது அந்த ஆட்டின் மேல் வைக்கப்படுகிறது, அந்த தலையின் மேல் சுமத்தப்படுகிறது, அது போக்காடாக விடப்படுகிறது, அந்த ஆட்டு கொல்லப்படுகிறது. ஜனங்களை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். ஜனங்கள் செத்து போயிடக்கூடாது, அவர்கள் வாழணும், பாவத்தோடு வாழக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து பாவத்தில் போய் நிற்க முடியாது பாருங்கள். அதனால் தேவன் வந்து அவர் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதுக்கு ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன் வேணும் தான் தானே என்ன பண்ணுறாரு, இயேசுன்ற ரவியில் அவருடைய ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிந்தி நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் மீட்டுக்கொள்கிறார். அப்போ தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்ணுறாரு, மாறாதவராக இருக்கிறார். இப்போ அவரை குறித்து வந்து வேதத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தேவன் எப்படி அன்பாக இருக்கிறதுன்னு பார்த்தா, இதே 1 யோவான் 4:8 வருஷத்தில் நான் வாசிக்கும் பாருங்கள், 7லேருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்லா பாருங்கள், இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் நம்முடைய குவாலிஃபிகேஷன் படி நம்மளை ரட்சிக்கப்படுறார்.
தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வைத்து நாம் ரட்சிக்கப்பட வைத்து அதை என்ன பண்ணுறாரு, அவர் தகுதிப்படுத்துகிறார். அதான் சொல்கிறாரு, அன்பே இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னா, அப்போ அன்பு உடைய வந்தால் வந்து கர்த்தரை வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது, அன்பானது உண்டாகிறதா சொல்கிறாரு. தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார். அவர் பாருங்க, இது எங்கே எழுதப்பட்டிருக்கோம், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னா ஓரளவு நம்பலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு அன்பாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தேவன் நம்ம ரட்சிக்கப்படுற நோக்கமே நம்ம தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிற வேண்டும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், அன்பு கூற கடவுள்ன்றார். அப்போ தேவனிடத்தில் இந்த இடத்துல நீங்கள் அம்மாளுக்கு சொல்லும் பொழுது அந்த அன்பை நம்ம என்னை கடைப்பிடிக்கிறோமோ அதுதான் தேவனுடைய கற்பனைகளே கடைப்பிடிக்கிறோம்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பிரதான கற்பனைனா சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பாக உன்னுடைய பிறரிடத்தில் அன்பாக இருப்பதாக. தேவனிடத்தில் வந்து முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பாக இருக்கணும்ன்றார். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டையே வந்து அவர் வந்து அந்த 10 கற்பனையிலே சுருக்கிறதே வந்து கரெக்டாக 2 கற்பனையில் அவர் வந்து முடிச்சிட்டாரு. இதுதான் வந்து இயேசுனுடைய நுகம் பாருங்கள். இதைத்தான் வந்து சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்ல, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாக இருக்கின்றார். ரொம்ப ஈஸி. ஏன்னா நாம் வந்து தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம், அவர் அன்பின் தேவனை முறிதாக நம்ம அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் எப்படி நம்மை நேசிக்கிறாரு, நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ரட்சிப்பினுடைய திட்டமே தெரியும். ஏன் வந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தாருங்கிறத வந்து தெரிந்து கொள்ளணும் என்றால், தேவன் எப்படி நம்மை நேசிக்கிறான்றது தெரிஞ்சாலே கர்த்தர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியும். பார்த்துக்கோங்க. நம்ம யோவான் 3:16 இப்படியாத்தான் எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். யோவான் 3:16 நான் வாசிக்கும் போதே தம்முடைய ஒரே பேரானை அவர் யோவான் 3:16 வாசிக்கும், தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய கோணத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை பாருங்க அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படணும். இந்த இடத்துல பாருங்கள், பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு படம் இருக்குது பாருங்கள். இயேசுவை வந்து இந்த பூமிக்கு அனுப்புகிற நோக்கம், அவர் வந்து பாருங்கள் மாட்டுக்கோட்டையில் பிறக்க வச்ச நோக்கம், அவரை வந்து கல்வாரி சிலுவைக்கு அனுப்ப வச்ச நோக்கம், அவரை பார்த்தாலும் வரைக்கும் இறங்கின நோக்கம் என்ன, இந்த உலகத்தை அவர் வந்து அன்பு கொண்டார். உலகத்துலன்னா அந்த மண் கல்லாம் கிடையாது பாருங்கள், நீங்களும் நானும் தான். அவரை தந்துடலார். எதற்காக நம்ம நித்திய ஜீவனை பெறணும், நம்ம இந்த பாவத்திலே செத்துடக்கூடாது. நாம் எல்லாருமே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவரெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் தேவன் வந்து இந்த அன்பின் தேவன். அவரோட நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தர் எப்படி அன்பாக இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் ஒரு ஆக்கினை தீர்ப்பின் தேவன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறோன்னு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதுன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். அப்போ ஆக்கினைக்காக தீர்ப்பிற்காக வந்து அவர் அனுப்பலை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இங்கே வர்றது காரணமே வந்து நம்ம ஒரு காலத்தில் நியாயத்திற்கு நிற்க போகிறோம், ஆனால் அது வேறு. ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து ரசிக்கப்படுற இயேசு கிறிஸ்து வந்து மறித்து உரித்துறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு எத்தனை பேரை வந்து கர்த்தரால் வந்து நம்ம ரசிக்கப்பட வைக்கணுமோ அத்தனை பேரையுமே அவரை வந்து மீட்டுக்கொள்ள வந்து கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள். அதுதான் தேவனுடைய பார்வையில் வந்து வெளியேறப்பட்ட ஒரு காரியம். நம்ம அதைத்தான் பார்க்கணும். அப்போ அன்பின் தேவன் யார், நம்ம அந்த பிதாவாகிய தேவன் எப்படி நம்மளை நேசிக்கிறார், எப்படி அன்பாக இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களையும் வந்து அவர் வந்து வெறுக்கலை பாருங்கள். அவர் பாவத்தை தான் வெறுத்தார். ஒரு இடத்துல கூட பாவியை வந்து வெறுக்கலை. பாவத்தை அவங்க பாவத்தை வந்து விடமாட்டேன்னு சொல்லும்போது தான் வந்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டில் வருது ஒழிய, பாவத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் மனந்திரும்பலே கொடுத்துறாரு. யோனா காரியங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்க, நினிவே ஜனங்கள் வந்து புறஜாதியர், அவர்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கிடையாது, ஒரு யூத ஜனம் கிடையாது, ஒரு இஸ்ரவேல் ஜனம் கிடையாது, ஒரு அசிரியா நாடு பாருங்கள். ஆனால் அவர்களே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை மன்னிக்கணுன்றாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாக இருக்கிறாங்க, அவங்கள நான் எப்படி அழிப்பேன்றார் யோனாட்டம். அப்போ நான் சொல்கிறேன், உலகத்தார்கிட்ட மேலேயே கர்த்தர் இவ்வளவாய் அன்பாக இருந்தார்னா ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தரை குறித்த ஒரு படம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் பார்த்துக்கணும். நம்மளை வந்து மற்ற யார் ஏமாற்ற முடியாது. வேறு உபதேசங்களோ அல்லது வேறு காரியங்களோ வந்து சொல்லும் பொழுது அது வந்து நம்ம வந்து தேவனோட பொருத்தி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய கேரக்டரோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அவர் சொல்கிற காரியம் கர்த்தர் கேரக்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பொருத்தி பார்க்கும் பொழுது அது என்ன ஆகிப்படுறதுன்னா உங்களுக்கு வந்து சரியாக பொருந்தலை அப்படின்னா அது தவறான உபதேசம். அப்போ தேவனை குறித்த முதல் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்து அறிந்து கொள்வதால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ என்னுடைய நண்பர்கள் எடுத்துட்டிங்கன்னா
என்னை பற்றி என்னுடைய ப்ளஸ் தெரியும், என்னுடைய மைனஸ் தெரியும் அவங்களுக்கு. நான் செய்யாத தப்பை வந்து அவங்கள்ட்ட போய் மார்ட்டின் எப்படியாவது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய குணம் அவருக்கு நல்லா தெரியும். இவர் இந்த காரியத்தை தான் இவர் செய்வார், இதை செய்ய மாட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தலைகளாக நினச்சாலும் நம்ப மாட்டார். இப்போ என் நண்பர்களுக்கே என்னை பற்றி இவ்வளோ அதிகமாக தெரியும்னா அப்போ பிதாவாகிய தேவனுக்கு எப்படி தெரியும்? உங்களை பற்றியும் உங்களுடைய சூழ்நிலை பற்றியும் உங்களுடைய குணத்தை பற்றியும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நன்றாக அறிந்திருக்கிற மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இன்னும் மேன்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும், இன்னும் மேன்மையான காரியங்கள் வேணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும். அதற்காகத்தான் என்ன பண்ணுறார், அவர் வந்து இயேசுவை தந்தரில் உலகத்தில் அன்புகிறார். அது மட்டும் கிடையாது, பிதாவாகிய தேவனுக்கு அன்பாக இருந்தாலும் பார்த்தோம். எப்படி உலகத்தை நம்மளை வந்து இயேசுவை தந்தரில் நம்மளை அவர் வந்து எவ்வளோ நேசிக்கிற காரியங்களை பார்த்தோம். அது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வச்சு என்ன பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யுகம்ன்றோம். யோவான் வந்து 5:5 வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே வந்து அன்பே இல்லாமல் வளர்ந்த ஆட்கள், அன்புனா என்னென்னு தெரியாத ஆட்கள், மனித அன்போடு ருசி பார்க்காத ஆட்கள், தேவனுடைய அன்பை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணார்னா ஊற்றார், நம்ம இருதயத்தில் ஊற்றார். யார் மூலியமானா பரிசுத்த ஆவியானவர் மூலிமா ஊற்றார் பாருங்கள். அப்போ ஆதி முதல் தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ, இயேசுவை தந்தி உலகத்தில் எவ்வளவாய் தேவன் அன்பாக இருக்கிறாரோ, அது மட்டும் கிடையாது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறோம். இந்த இருதயத்தை வந்து இப்போ அவனுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசமான இடமா இருக்கும் பொழுது இது அன்பின் இடமா இருக்கிறது பாருங்கள். அதனால தான் வந்து நம்ம பிறரை நேசிக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே, மிகப்பெரிய வித்தியாசமே வந்து என்னென்னா அன்பு தான், தேவனுடைய அன்பு தான். நம்ம வந்து ஒரு ஜட்மெண்டல் ஸ்பிரிட்டில் கிடையாது பாருங்கள். நம்ம வந்து முடிந்தவரை எத்தனை பேர் ரசிக்கப்பட வேணுமோ அத்தனை பேர் ரசிக்கப்படணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் நம்மளுடைய கிறிஸ்தவ ஆட்கள். பார்த்து நம்ம வந்து இவரை நரகத்துக்கு போனோம் அவர் நரகத்துக்கு போகணும் விரும்புகிறது கிடையாது. எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை பின்பற்றாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கலராக இருந்தாலும் சரி தான், அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். அப்படி நினைக்கிற ஒரு விசுவாசி தான், அப்படி நினைக்கிற ஒரு ஊழியக்காரர் தான் வந்து உண்மையாலுமே தேவனை நேசிக்க முடியும். அவர்களை தான் வந்து தேவன் இடத்துல என்ன பண்ண முடியும், அதிகமாக அன்பு கூற முடியும். அப்போ அப்படி அன்பு கூற ஆட்கள் தான் வந்து கர்த்தருக்காக எதையுமே செய்ய ஆட்களாக இருப்பாங்க. கர்த்தருக்காக எந்த இடத்துலையும் ஊழியத்துக்கு போகிற ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா அன்பு இல்லாமல் வந்து நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தவே முடியாது. தேவ அன்பு இல்லைன்னா நம்ம வந்து ஊழியத்தையே பண்ண முடியாது. தேவ அன்பு இல்லைன்னா நம்ம சபைக்கு போன உடனே பக்கத்தில் நம்ம இடத்துல யார் உட்காந்துருக்காங்க கூட நமக்கு தெரியாது பாருங்க. சும்மா ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம ஒரு கையை கொடுத்துட்டு வருமே ஒழிய, ஒரு அன்பின் ஐக்கியம் உள்ள ஒரு சபை தான் வந்து, அந்த ஒரு சபை தான் வந்து ஊழியத்தில் ஜெயிக்கிற சபையாக இருக்கும். அது சும்மா போயிட்டு வந்து கையை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு கிளப்புக்கு போயிட்டு வர மாதிரியோ அல்லது வந்து ஒரு அந்த ஒரு இதுதான் நமக்கு இருக்கும் ஒழிய, நம்ம வந்து சபைக்கு போயிட்டு வரன்ற எண்ணமே இருக்காது பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம். அதனால தான் அதை சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் உள்ள கொடுக்கப்பட்ட நோக்கமே தேவனுடைய அன்பை நம்ம இருதயத்தில் வந்து ஊட்டுகிற ஒரு காரியம் முடியும். அப்போ இந்த அன்பு இருந்துச்சுன்னா அன்பு என்னென்ன காரியங்களை செய்யும், அன்புக்கு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரோமரில் 8வது அதிகாரத்தில் விளையப்பட்டிருக்குது. ரோமர் 8ல் வாசிக்கணும். 8வது அதிகாரம் 36-39 வாசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்கள், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றையும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்வராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதராலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய அன்பு ஒரு ஊற்றப்பட்ட ஒரு ஆள், தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால், தேவனுடைய அன்பை ருசி பெற்ற ஒரு ஆளை பாருங்கள், எந்த சூழ்நிலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. இதான் தேவனுடைய அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அன்புங்கிறது மனுஷனுடைய அந்த ஆவியில் கலந்துருச்சு. தேவனுடைய ஆவியின் மூலமே கொடுக்கப்பட்ட அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ரெடி டு ஃபேஸ் எனிதிங். எந்த சூழ்நிலை வரட்டும், அது லாபமாக இருந்தாலும் சரி தான், நஷ்டமாக இருந்தால் கிறிஸ்துவுக்காக நிற்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும் பாருங்கள். சொல்கிறாரு பாருங்கள், அது நம்ம வந்து ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்றாரு. நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாக இருக்கிறது. என்ன நிச்சயம்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயங்கொள்கிற ஆட்கள். நீங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுங்கிறது வேறு, ஆனால் தேவ அன்பு இல்லை அப்படின்னா முற்றிலும் ஜெயங்கொள்ளவே முடியாது. நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்கிறோம் அப்படின்றாங்க. முற்றிலும் ஜெயங்கொள்கிறவங்க தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும், தேவனுடைய அன்பு இருக்கணும்.
தேவ அன்பு இருந்தால் தான் நம்ம கர்த்தரை நேசிக்கிற அன்பு இருந்தால், தேவன் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறாரு, நாம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியங்கள் இருந்தால் தான் இவங்க எல்லாவற்றையும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தான், தூக்கி ஜெயிலில் போட்டாலும் சரி தான். பவுலை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன்னா இயேசுவை விட்டுட்டு போனாங்களா? இல்லை. எந்த சூழ்நிலையும் சரி தான் இயேசுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து அவர்கள் இயேசுவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், அவர் வந்து பாருங்கள், பேதுரு வந்து இயேசுவை விட்டுட்டு ஓடுனார். இயேசுவை விட்டுட்டு ஓடுனா இயேசுவை மறுதளித்தாள். ஆனால் இயேசுவை அன்பை ருசிக்கிறார் பாருங்கள். இயேசுவை அன்பை ருசித்ததுக்கப்புறம் தான் அவர் நல்லா தெரிஞ்சது. அவருக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிடுச்சு. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் தலையில் சிலுவையில் அறைங்க எனக்கு ஒன்றும் ஆகிற போகிறதே கிடையாது, தேவனை மறுதளிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இயேசுவின் அன்பை முழுதாக ருசி பார்த்துட்டேன். அவர் என்னார் என்பதை நான் பார்த்துட்டேன். என்னோடய ஆவியில் அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், தேவனுடைய ரட்சிப்பு, எதற்காக என்ன நேசித்தார், எதற்காக என்ன தெரிந்து கொண்டார், எதற்காக வந்து என்னை வந்து அவர் வந்து இருக்க தெரிஞ்சு போச்சு. அதனால் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் அதை என்ன பண்ணுறாரு, கர்த்தரை அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அதுதான் சொல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது தேவனுடைய அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்படி அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கை தான் எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், நிறைய பின்மாற்ற ஆட்கள்லாம் பாருங்கள் வருவாங்க, பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக பிரகாசிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிடுவாங்க. ஆனால் இது அவங்க அப்படி கிடையாது. பிரச்சனை வரும்போது ஓடுறது வந்து விசுவாசி கிடையாது பாருங்கள். பிரச்சனை விட்டு ஓடுறவங்கள வந்து அதனால தான் அவங்க பின்மாற்ற காரணம்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி ஓடக்கூடாது பாருங்கள். நீங்கள் உண்மையானுமே தேவனுடைய அன்பை வந்து ருசி பார்த்துக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக நின்று பிடிக்கணுன்ற ஒரு இது வந்துருப்பாரு. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழணும். ஏன்னா தேவனுடைய அன்பை நான் ருசி பார்த்துட்டேன், கர்த்தர் எப்பேற்பட்டங்கிறத நான் பார்த்துட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து என்னை கைவிடப்பட கிடையாது. இவ எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறாரு, முற்றிலும் ஜெயங்குளராக மாற்றுறாரு. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு திராணியை வந்து எனக்கு கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் நான் ஃபேஸ் பண்ணுகிற எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், அது தொழிலாகட்டும், அல்லது வந்து ஒரு ஊழியமாகட்டும், அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஆகட்டும், நான் ஃபேஸ் பண்ணுற காரியங்கள், எனக்கு முன்னே இருக்கிற தேவைகள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவருடைய ஆற்றல் மிகப்பெரியது, அவருடைய தயாபரம் மிகப்பெரியது, அவருடைய ஐஸ்வர்யம் மிகப்பெரியது. அது என்னுடைய தேவை எல்லாத்தையும் சந்திக்கும். நான் அவருடைய ஆற்றல் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக இந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும் பாருங்கள். அதான் சொல்கிறாரு, இவங்க எல்லாவற்றிலையும் பவுல் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட பிரச்சனை என்ன கொண்டு வரட்டும், ஏன் பலம் கிடையாது, என்னுடைய திராணி கிடையாது, என்னுடைய டேலண்ட்டும் கிடையாது, கர்த்தருடைய பலம். அவருடைய பலம் எடுக்கும் பொழுது அவருடைய அன்பு நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை ஜெயிக்க வைக்கிறார், ஜெயிக்க வைக்கிற முற்றிலும் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சிலுவையில் பிசாசை ஜெயிச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு பலன் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ஒரு மனிதன் நான் பாருங்கள். அதனால் தேவன் வந்து என்னை முற்றிலும் ஜெயிக்க வைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார். அதனால் நான் வந்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் வந்து ஜெயிக்கிற ஒரு மனிதனாக இருப்பேன்றது பாருங்கள். அது மட்டும் கிடையாது, ரோமர் 13:8-10 பாருங்கள் ஒரு காரியம் பாருங்கள். ரோமர் 13:8 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும், கடனை இல்லாமல் வேறொருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்புறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுக்கிறாங்க பாருங்கள். அந்த கற்பனையை குறித்து பேசுகிறாரு. நமக்குள்ளே ஒரே ஒரு கடன் தான் இருக்குன்னா ஒருவர் என்ன பண்ணணும்னா அன்பாக இருக்கிறோம். சமூகம் அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா தேவ சமூகத்தில் வந்து ஒன்றா இருக்க முடியும், நம்ம மற்ற சகோதரரை நேசிக்க முடியும். அது ஒரு கடன் மாதிரி. கடன் பண்ண கடவை திரும்பி செலுத்துகிற மாதிரி அது உண்மையே கிடையாது. அன்பு நம்ம மட்டுமே காமிப்போம், அவங்க மட்டுமே நமக்கு காண்போம்லாம் கிடையாது. ஒரு ஐக்கியங்கிறது வந்து 2 வே மாதிரி, 2 பேருமே காமிக்கணும். ஒருத்தர் காண்பிக்கணும், ஒருத்தர் பலவீனங்களை உதவி செய்ய வேண்டும், ஒருத்தர் ஆவிக்குரிய உதவியில் தூக்கி விட வேண்டும். அதற்காகத்தான் பாருங்கள், இன்றைக்கி நம்மளாம் இருந்து ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து எனக்குள்ள ஒரு அன்பை வந்து வெளியில் காண்பிக்கிறேன். நான் கர்த்தரை குறித்த நோக்கி பாருங்கள், தேவன் உயர்த்தி பிடிக்கணும். கர்த்தரை பாருங்கள், கர்த்தர் எப்பேற்பட்டவங்கிறத பாருங்கள், தேவன் இப்படி அன்பாக இருக்கிற பாருங்கள், கர்த்தர் உங்களை எவ்வளோவா நேசிக்கிறாரு பாருங்கள். உங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவங்களை தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் ரெடியாக இருக்கிறார். உங்களை முற்றிலும் ஜெயங்குளராக மாற்றுறாரு. அது தேவனுடைய அன்புனால தான் வந்து கர்த்தர் செய்ய முடியும். அந்த தேவ அன்பை ருசித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவருங்கிறத பாருங்கள். கர்த்தர் நல்லவங்கிறத பார்த்துட்டிங்க, தேவன் அன்பான தேவன் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து தேவ சமூகத்தில் ஒரு உட்கார்றதுக்கு வந்து ஒரு தடைகள் வராது. பார்த்து ஒரு குற்ற மனசாட்சி வராது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் வந்து எப்பவுமே மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நான் தைரியமாக போய் நிற்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அப்போ ஜெபத்தில் வந்து நிற்கணும்னா தேவன் நல்லவன்ற ஒரு எண்ணங்கள் முக்கியம், தேவன் அன்பானவர்ங்கிற ஒரு எண்ணங்கள் முக்கியம். அப்படி இருந்தால் தான் தேவ சமூகத்தில் போய் உட்கார்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இதெல்லாமே வந்து நம்மளுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறதுன்னா அது ஜெபத்துக்கு போக விடாமல், தேவனுடைய அன்பில் ஐக்கியப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இவ்வளோவே போட்டு பாருங்கள். 1 கொரிந்தியர்
இந்த மொழியில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்தில் 9 to 10 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்புகிறவர்களுக்கு பார்த்துக்கணும், தம்மில் அன்புகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயுதம் பண்ணுகிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தின. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய தேவன் நமக்கு சில காரியங்களை ஆயுதப்படுத்தியிருக்காரு. அது இந்த பூமிக்குரிய நல்ல வாழ்க்கையாகட்டும், உயர்வாகட்டும், ஒரு நல்ல பொசிஷன் ஆகட்டும், ஒரு லாபகரமான பாதையாகட்டும், அல்லது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி ஆகட்டும், குடும்பத்தில் வெற்றி ஆகட்டும், ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் வெற்றி ஆகட்டும், எல்லாவற்றையும் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். யாரெல்லாம் இயேசுவை அன்பு கூறுகிறோம், யாரெல்லாம் பிதாவை நேசிக்கிறோம், யாரெல்லாம் பரிசுத்தாவை நேசிக்கிறோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்க திட்டங்கள் மகா பெரியது. அதை என்ன சொன்னால், நம்ம கண் காண முடியாது, நம்ம கண்ணில் பார்க்கல, காது நம்மளை கொடுத்து கேட்கல, மனுஷருடைய இருதயங்கள் நம்முடைய இது மைண்டுக்கு எட்டாத ரீதியில் நம்மளாம் அப்படி கால்குலேஷன் போட முடியும். நம்முடைய கால்குலேஷனுக்குலாம் அப்பாற்பட்ட காரியம். நம்ம இப்போ இன்றைக்கி இருக்க நம்ம ஒரு காரியம் வரும்னா நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஒரு தொழில் ஆரம்பித்தா இவ்வளோ முதலீடு செஞ்சு அதை நடத்தா இவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் எட்டாத காரியத்தில் தேவன் நம்ம ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். அது குடும்ப காரியங்களாகட்டும், தனிப்பட்ட காரியங்களாகட்டும், தொழில் காரியங்களாகட்டும், அல்லது ஒரு சரீரப்பரமான சுகமாகட்டும், எல்லாவற்றையும் தேவன் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஒரே காரணம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒரு கண்டிஷனோடு தான் வந்திருக்கு பாருங்கள். நாம் தேவனை எவ்வளவா நேசிக்கிறோமோ அந்த ரேஷியோவில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. தேவன் நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த ரேஷியோடு தான் இருக்கிறது. பாருங்கள், தேவனை நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம், எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ தாங்க ரெடியாக இருக்கிறோம், முற்றிலும் ஜெயங்களும் தான் மாட்டாது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்காலம், நல்ல சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. அப்போ நாம் தேவனை நேசிக்க ஆரம்பித்தோம்னா வேதத்தை நேசிப்போம். தேவனை நேசிக்காதான் ஒழுங்காக சபைக்கு போவோம். நாம் தேவனை நேசிக்க ஆரம்பித்தா ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்காக உபவாசம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு இன்னும் அதிகமாக ஐக்கியமாக இருக்கும் பாருங்கள். அப்போ நாம் எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றபோது கர்த்தர் அந்த நாம் தேவனை நேசிக்கிற அந்த அன்புக்கு அவர் உண்மையில்வராக இருக்கிறார். நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு கோடி மடங்கு பெரிய அன்பு பாருங்கள். அந்த அன்பு இருக்கிறனால தான் அவர் சொல்கிறாரு, உன்னோட எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியதை செய், நீ என்னில் அன்பு கூறு, என் வசனத்தை கைக்கொள், என்னோடய கற்பனை கைக்கொள். நான் ஆதி முதல் தேவன் அன்பாக இருக்கிற தேவன் தான். ஆதியில் ஆதாம் எப்படி நேசித்தனோ அதே தான் ஆபிரகாமை நேசித்தேன். ஆபிரகாம் எப்படி நேசித்தனோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன், ஏனோக்கையும் நேசித்தேன். எனக்கு எப்படி நேசித்தா தாவீதையும் நேசித்தேன், தானியேலையும் நேசித்தேன், இன்றைக்கி பவுலையும் அப்படி தான் நேசித்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். அவரோட அன்பிலும் எந்த ஒரு குறைவும் கிடையாது, எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது பாருங்கள். அப்போ தேவனை குறித்த ஒரு பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். அப்போ தேவன் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு தேவன் அவர் நேசிக்கிறதுக்கு உண்மையாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம கடைசியாக வாச்சு பார்க்குறோம் பாருங்கள். இதே வசனத்தை தீர்க்கதரிசனம் ஒரு இடத்துல பாருங்கள், ஏசியா 64 இருக்கிறது பாருங்கள். 64:4 போட்டு பாருங்கள், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்ற பாருங்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியரில் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனை அன்பை மையப்படுத்தி அன்பை சார்ந்து அன்பில் நின்று காத்திருக்கிறவர்களுக்கு உலக தோற்றத்துக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள்லாம் பாருங்கள். ஒருத்தரோடு கேட்டது கிடையாது, அது செவியால் உணர்ந்ததும் கிடையாது, என்ன பண்ணுறாரு, அவைகளை கண்டதும் கிடையாது. அதான் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்குற காரியங்கள் இதுதான், அன்பில் நடந்து கொள்ள வேண்டும். அன்பில் நேசிக்கிறவங்க தேவனை நேசிக்கிறான், அன்பில் நேசிக்கிற தேவனுடைய கற்பனை கையில் வரும். அன்பில் நேசிக்கிற வேதத்தை நேசிக்காமல் இருக்க முடியாது, அன்பில் நேசிக்கிற ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது பாருங்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த அன்புங்கிறது ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது. அன்புங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடி தெரிகிற காரியமாக இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இரக்கமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவனுடைய அன்பை குறித்த காரியங்களை நான் பார்த்தோமே ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த அன்பு எங்களை முற்றிலும் தேவங்கள காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. உங்கள் அன்புகளில் எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், நல்ல சுகத்தை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு பலத்தை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு உலகப்புறமான வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம், உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ள ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு தருவீராக. என்னுடைய கண்களை பிரகாசிக்க செய்யும். பரிசுத்தவான்களோடு கூட உன் அன்பின் அகலம் நீளத்தை நாங்கள் உணர செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க உதவி செய்யும், இன்னும் அதிகமாக வேகத்தை நேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்காய் எழுந்து பிரகாசிக்கிற ஆட்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறவர்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.